வணக்கம். இப்போ இந்தியா ஃபுல்லாக பேசப்படுற ஒரே ஒரு விஷயம் கரன்சி டிமானிட்டைசேஷன். அதாவது பணம் செல்லாததாக ஆகிவிடுவது. இதில் இந்த 500 ரூபாய் அந்த 1000 ரூபாய் ரெண்டையுமே செல்லாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குது. இதில் எல்லாருக்குமே எக்கச்சக்கமான குழப்பங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகள் எல்லாம் தனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த பிரச்சனையை ஊதி பூதாகாரமாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மை என்னன்னு சொல்லி கேட்டால் இதில் 3 விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். ஒன்று, கள்ளப்பணம் கம்ப்ளீட்டாக ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா அது டெரரிசத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பணம். ரெண்டாவது, கருப்பு பணம். மூணாவது, இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த நோட்டு தான் செல்லாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கே ஒழிய அதோட வேல்யூ செல்லாதுன்னு கவர்மெண்ட் அறிவிக்கல. மீனிங் என்ன அப்படின்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் இது ரெண்டையுமே நீங்க பேங்க்லயோ அல்லது வேற எந்த இடத்துலயே எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது அந்த வேல்யூ 500 ரூபாய்னா 500 ரூபாய் தான். அதை பிரிண்ட் ஆயிருக்கிற அந்த பேப்பர் தான் செல்லாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த கருப்பு பணம் ஒழிப்பு அப்படிங்கிற பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி மோடி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரிசையா ஒரு 4-5 விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதை சத்தம் போடாம செஞ்சுக்கிட்டே வராங்க. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் தான் பேங்க்ல கரன்சியை நீங்க எங்க வேணும் கரன்சியை கொடுத்து கேஷா மாத்த முடியும். அதுக்கப்புறம் அதை பேங்க் அக்கௌண்ட்ல போடணும் அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்க சொல்லல. அவங்க என்னைக்கு நவம்பர் 8ஆம் தேதியே இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா எல்லா அரசியல் கட்சிகளுமே நேற்று இதை க்ளோஸ் பண்ண உடனே இந்த பிரச்சனையை மறுபடியும் பூதாகாரம் ஆக்குறாங்க. திடீர்னு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. உண்மை அது இல்லை. 24ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. 24ஆம் தேதியோட அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பாயிண்ட்டை 24ஆம் தேதியோட அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பாயிண்ட்டை நவம்பர் 8ஆம் தேதியே ஹைலைட் பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பியும் அதை ஒரு பிரச்சனையா கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு நியாயமான விஷயமா தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பினாமி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் 1988 உருவாக்கப்பட்டு 20 வருஷமா அப்படியே எனக்கு என்னன்னு போட்டு வச்சிருந்த ஆக்டை 2016 நவம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த பினாமி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய பணம், அதாவது என்னால் சம்பாதிக்கப்பட்ட பணம் என்னை தவிர வேறு ஒருவரின் மூலமாக பணமாகவோ சொத்தாகவோ அல்லது வேறு ஏதாவது வழியிலேயோ அதை இன்வெஸ்ட் செய்யும் போது அந்த செயலுக்கு பெயர் பினாமி. இதுவரைக்கும் எல்லா பெரிய பெரிய ஆளுங்க யார் யாருக்கு கருப்பு பணம் வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே தனக்கு தேவையான ஆளுங்களை உதவியாளராக வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக சொத்துக்களையும் மற்றும் கருப்பு பணத்தையும் பதுக்கி வைத்துக் கொண்டிருந்ததை நவம்பர் 1ஆம் தேதி அன்று பினாமி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் மூலமா அதை ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. ஸ்குவாஷ் பண்றதுன்னா கம்ப்ளீட்டா இந்த ஆக்டை எனாக்ட் பண்ணி இதன் மூலமாக பினாமி பரிவர்த்தனைகளை கம்ப்ளீட்டா நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இந்த பினாமி ப்ரொஹிபிஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆக்ட் படி யாராவது ஒருவர் அடுத்தவருடைய பணத்தையோ அல்லது சொத்தையோ தன் பெயரிலோ அல்லது அவருக்காக தான் சேமித்து வைத்திருந்தாலோ இது சட்டப்படி குற்றம். அண்ட் இதற்கு 7 வருட கடுங்காவல் தண்டனை, அதாவது 1 வருடத்தில் இருந்து 7 வருடம் வரை கடுங்காவல் தண்டனை யார் பினாமியாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கும், யார் இந்த பணத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கும் 1லிருந்து 7 வருட கடுங்காவல் சிறை தண்டனை. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பணம் இந்த பரிவர்த்தனை மூலமாக நடந்திருக்கிறதோ அந்த பணம் அத்தனையும் பணமாகவோ அல்லது சொத்தாகவோ இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கவர்மெண்ட் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்ளும். இதுல ஏன் இவங்க எல்லாருக்கும் இவ்வளவு கோபம் வருது, ஏன் இவங்க எல்லாரும் கத்துறாங்க? நல்லா ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, இந்திய மக்கள் யாருமே ரோட்ல இறங்கி போராடல. ஏன்னா மக்கள் அனைவருக்கும் இதுல உள்ள மிக முக்கியமான அந்த கருப்பு மணி ஒழிப்பு அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் காட்டக்கூடிய இனிஷியேட்டிவ் எல்லாத்தையும் அவங்க பிடிச்சிருக்கு. கியூல நிக்கிறது அல்லது பணம் மாற்றத்துக்கோ அல்லது தன்னுடைய செலவுக்கோ பணம் இல்லைங்கிற இயல்பான எரிச்சல் மட்டுமே தான் மக்களுக்கு இருக்கே ஒழிய
கவர்மெண்டோட செயல்பாடு தப்பு அப்படின்னு சொல்லி யாருமே வீதிக்கு இறங்கி போராடல. இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ஆக்டை கொண்டு வந்தா அதை வீதிக்கு இறங்கி போராடக்கூடிய மனோபாவம் கொண்ட மக்கள் இந்த முறை அதை செய்யல. இதுதான் அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே அல்லது அதிகாரிகள் யார் யார் தவறான வழியில சம்பாதிச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே இதன் மூலமா தான் கோபம் வந்திருக்கு. மக்களை தூண்டி விடுறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்றாங்க. மக்களே, தயவு செய்து இந்த ஆக்ட்ல உள்ள விஷயங்கள் அனைத்தையும் புரிஞ்சுக்குங்க. ரோட்ல இறங்கி போராடுறதுங்கிறது நீங்க உங்களுக்காக நினைச்சு உங்களை தூண்டி விடுவாங்க. ஆனா உண்மையிலே அது உங்களுக்காக கிடையாது. நீங்க கருப்பு பணம் ஒழிஞ்சா நாட்டோட பொருளாதாரம் முன்னேறும், நாட்டுல வேலையில்லா திண்டாட்டம் குறையும், உங்களுடைய தனி மனித வருமானம் நிச்சயமாக கூடும். ஒரு 30, 40, 50 நாளைக்கு நீங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்கன்னு சொல்லி மோடி சொல்லியிருக்காரு. ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? ஒரு 50 நாள் வெயிட் பண்ணுவோமே. வெயிட் பண்ணிட்டு 50 நாள் கழிச்சு அப்பயும் மாற்றங்கள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ற பட்சத்துல நம்ம அனைவருமே சேர்ந்து போராடலாம். ஆனால் இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா உள்ள 14 லட்சம் கோடி ரூபாயில சராசரியா 7 லட்சம் கோடி ரூபாய் பணம் ஆல்ரெடி பேங்க்குள்ள வந்தாச்சு. 24ஆம் தேதி கடைசி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் 7 லட்சம் கோடி உள்ள வந்திருக்கு. இன்னொரு 7 லட்சம் கோடி வெளியே தான் இருக்கு. அப்ப பேலன்ஸ் உள்ள 7 லட்சம் கோடி ஃபுல்லா பேங்க்குள்ள வருமானு கேட்டா குறைஞ்சபட்சம் 2.5 3 லட்சம் கோடி உள்ளேயே வராது. அப்ப மீனிங் என்னன்னா, இந்த 2.5 3 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணமாக பதுக்கப்பட்டு கள்ளப்பணமாக உருவாக்கப்பட்டு அந்த பணம் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களோட குடோன்ல போய் தங்கி இருக்கு. இந்த பணம் சர்க்குலேஷனுக்கு, அதாவது மார்க்கெட்ல பரிவர்த்தனைக்கு வராத பட்சத்துல நாட்டுல கரன்சி கிரைசிஸ் ஏற்படும். இப்ப கவர்மெண்ட் பண்ணிருக்கிற இந்த செயல்பாடு மூலமாக பேங்கிங்லயும் உங்களுக்கு பணம் கூடும், தனிமனித வருமானமும் கூடும், வட்டி விகிதம் நிச்சயமாக குறையும். வட்டி விகிதம் குறையிறது எதனால அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய பணம் பேங்க்ல அதிகப்படியான பணம் உள்ள போகும்போது அந்த அதிகப்படியான பணம் கையில இருந்தால் பேங்க் அதை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதை டெஃபினட்டா அவங்க லோனாவோ அல்லது அட்வான்சஸாவோ கஸ்டமருக்கு கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கணும்னு சொல்லும் போது வியாபாரத்திற்கு தேவையான பணம் எல்லாம் எக்கச்சக்கமா உள்ள இருக்கிற காரணத்தினால அந்த பணம் குறைவான வட்டி விகிதத்துல கஸ்டமருக்கு போய் சேரும். அப்படி போகும்போது வீட்டுக்கடன், வாகன கடன், தனிநபர் கடன், இது எல்லாத்திலையுமே வட்டி விகிதம் நிச்சயமாக குறையும். ஒரு எதிர்கால இந்தியா புனிதமானதாகவும் சுத்தமானதாகவும் கருப்பு பணம் என்ற செயல்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த ஒரு 50 நாளை நம்ம பொறுத்துக்கலாமே. அது மட்டும் இல்லாம உங்களுடைய அக்கவுண்ட்ல வேற யாராவது உங்களுடைய சொந்தக்காரங்களோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ, இதுவரைக்கும் உங்களுக்கு நண்பரா தெரியாத ஆளெல்லாம் இப்ப நண்பரா ஆவாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவங்க உங்கள்ட்ட பணத்தை கொடுத்து நீங்க அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு நீங்க அங்கேயிருந்து பணத்தை எடுத்து எங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு 10% தரேன், 20% தரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. தயவு செய்து அதை செய்யாதீங்க. ஏன்னா அதுவும் பினாமி ப்ரொஹிபிஷன் ஆக்டுக்குள்ள அது வந்துருது. அடுத்த பாயிண்ட், 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் போட்டாதான பிரச்சனை. நான் 2.5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள பணம் கட்டினா என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லி தருவாங்க. அதையே நம்பாதீங்க. உங்களுடைய சராசரி ஆண்டு பரிவர்த்தனை பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் தான் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல, அதாவது ஜனவரியில இருந்து டிசம்பர் 12 மாச பீரியட்ல நீங்க மொத்தமாக 1 லட்சம் ரூபாய் தான் பண பரிவர்த்தனை பண்ணிருக்கீங்கிற ஸ்டேஜ்ல நீங்க 2.5 லட்சம் ரூபாயை கொண்டே ஒரே நாள்லயோ அல்லது ஒரு 15 நாள்ல 20 நாள்லயோ டெபாசிட் பண்ணீங்கன்னா அதுவும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட கவனத்திற்கு போகும். அண்ட் நீங்க இந்த 10% அல்லது 20% சின்ன லாபத்திற்காக பார்த்து நீங்க ஏதாவது ஒரு தவறை செஞ்சிட்டீங்கன்னா நாளைக்கு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகி பினாமி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் மூலமா உங்களை என்கொயர் பண்றதுக்கோ அல்லது உங்களை தண்டிப்பதற்கோ இது வழிவகை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ உங்களுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, யார் உங்களிடம் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணி எனக்கு பணத்தை பின்னாடி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து செய்யாதீங்க. நன்றி.